நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலவேளையில் அவரை ஆராதிக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்த இடத்திலே முழங்கால் படியிட்டோ அல்லது எழுமி நின்றோ தேவனுடைய நாமத்தை நாம் துதிகளினாலே, அவருடைய ஸ்தோத்தரிக்கிற துதிகளினாலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இந்த வேளையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாம் ஒருமித்து நம்முடைய துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ராஜா, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எங்கள் பரலோக தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு மகிமை செலுத்துகிற ராஜா, அப்படி கூப்பிடுகிற எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற எங்கள் தேவனுடைய கரம் இந்த கால வேளையில் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர், அதிசயங்களை செய்கிறவராய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு இந்த கால வேளையில் நன்மை நமக்காய் கடந்து வருகிறது. பரிசுத்த தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்திலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை கடந்து வரப்போகிறது. அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையினாலே எங்களை நிரப்புகிறவர் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இடைபாடுதல் எங்கள் நடுவிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிரியை எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதா இந்த காலவேளையில் உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா, துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, எங்களுடைய துதிகளும் ஸ்தோத்திர பலிகளும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வரட்டும் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்களுக்காக இறங்கி வரட்டும் ராஜா. இந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்கிற எங்கள் நடுவிலே, உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்திலே உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதிக்க, ஒரு மனதோடு கூட மகிமைப்படுத்த கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியில வெளிப்படட்டும். அப்பா, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதிதானவைகளாய் இருக்கிறது தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூப்பிடுகிற எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற எங்கள் தேவனுடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி உம்முடைய வேதம் சொல்கிறது. இந்த கால வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேலே வீசப்படட்டும். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. இந்த கால வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை ஒரு மனதின் ஆவியினாலே ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீ வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற. நாங்கள் துதித்து ஆராதித்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளை நாங்கள் இந்த வாரத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மத்தியிலே நன்மையானவை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுதுமா இந்த கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நாம் இருந்த இடத்துல ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவனை இந்த வேளையில பாடல்களினாலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பா செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன் என்று பாடலை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி
சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, மகளாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி நிறைந்திருந்தே தோடாண்டவரை மகிமைப்படுத்தும். நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே. உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு உச்சிதமான கோதுமையால் உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே. உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி நம்முடைய பரலோக தகப்பன் இந்த நாள் வரையிலும் அவர் நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தம் உள்ள தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம், தாவீதின் திறவுகோலை உடையவர் இந்த காலை ஆராதனை வேளை நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் கடந்து வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஒரு குறைவில்லாமல் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, உம நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, உம நன்றியோடு துதிக்கிறோம், உம நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமித்து உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளில் இருந்தாலும் கூட தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, தேவ கிருபை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிக்கப்படத்தக்க தெய்வம், இந்த காலை ஆராதனை வேளையில அவருடைய மகிமையோடு கூட நம்ம மத்தியிலே வெளிப்படும்படியா ஹல்லேலூயா. உம நன்றியோடு
ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிற ராஜா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலவீனத்தின் நேரத்திலோ சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலோ உம்முடைய கரம் எங்களை தாங்கி வழி நடத்தி இருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சர்வ வல்லமை உள்ள தெய்வம், சகல அதிகாரம் உடையவர் எங்கள் மத்தியில இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகள் எழும்பட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிற துதி எழும்பட்டும். ஹல்லேலூயா. மனந்தியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மனந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்மலையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் முன் குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்றி முடிக்கிற எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மனந்தியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நிச்சய நினைத்தவைகள் ஒரு நாள் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற ராஜா. எங்களுடைய கண்களுக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். எங்களுக்கு எதிராக ஆண்டவர் எல்லாம் மாறினது போல எங்களுக்கு தெரியலாம். ஆனால் எங்கள் பரலோக தகப்பன் எங்களுக்காய் நீர் முன்குறித்து வைத்திருக்கிறதை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம். நீர் எங்களுக்காய் நன்மை செய்கிற தெய்வம். எங்களை உயர்த்தி வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சோர்வுகள் போராட்டங்கள் எங்களுக்கு வந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட துணையாளராய் நின்று எங்களை பலப்படுத்தி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை இந்த காலவேளையில் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நம்முடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி பலிகள் இந்த காலவேளை நாம் ஏறெடுப்போம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின்
விசுவாசிக்கிற நமக்கு இந்த கால வேளையிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லப்பட்டது போல இந்த கால வேளையில அவர் ஆராதிக்க அவரை நம்பி கடந்து வந்திருக்கிற நமக்கு நம்முடைய மேன்மைகளை கத்த தந்தருளுகிற தெய்வம், நம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய தலையை உயர்த்தி வைக்கிற தெய்வம். இந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பினோரை நீர் மறப்பதில்லை ஆண்டவரே. எங்களை கைவிடுகிறவர் அல்லப்பா. உம்மை நம்பி இருக்கிற எங்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில உம்முடைய மகிமையோடு கூட எங்களை நீ நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்தை பிடித்து நீ வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒருமித்து பரிசுத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்பி இருக்கிற எங்களை நீர் கைவிடுகிறவர் அல்லப்பா. நீர் எங்களை உயர்த்தி வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறபடினாலே எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எல்லா குறைவுகளை கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய் மாற்றி வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக தகப்பனுடைய மகிமைகளை ஆளுகை செய்யட்டும். பரலோக தகப்பனுடைய கிருபைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே துதிக்கிற துதிகளை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரி பலக ஷந்தரகரக திரிபிக்க பௌலரக சியாந்தரலபோ ஏகதுர பௌலரக சியாந்தரலபோ. விடுதலை வெளிப்படட்டப்பா. நாங்கள் ஆவியில விடுதலை உள்ளவர்களாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையாக்குகிற தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகிறவர், பூர்ணமான இரத்தத்தை கட்டளையிடுகிற எங்களுடைய பரலோக தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த காலவேளை நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறாரே. நமக்கு உதவி செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறாரே. நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்த நம்முடைய துதிகள் எழும்பட்டும். ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் இந்த காலவேளையில ஏறெடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பலன் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். பரலோக தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை எங்களுக்காய் கடந்து வரட்டும் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற பரலோக தகப்பனுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. உம்முடைய முகம் எங்கள் ஆண்டவரே பிரகாசம் எங்கள் மேல வீசப்படட்டுமே. இந்த காலவேளையில நம்முடைய பலன் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆவியிலே பலனடைய ஆண்டவரே, சரீரத்திலே பலனடைய ஆண்டவரே. எங்களுக்கு இந்த காலவேளை கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை எங்களை விட்டு மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே. துதிக்கு பாத்திரரே, எங்கள் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன்.
வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 148. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனைகளிலே வீடுகளிலே உட்கார்ந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற அடியான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே தம்முடைய ஜனத்தை தேடி வருகிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர் தன்னுடைய மகிமையை அவர்களுக்குள்ளே அருளி ஒவ்வொருவரையும் அவர் பிரகாசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த அருமையான ஆராதனை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்ட அவர் நமக்கு எனக்கு கொடுத்ததான ஒரு வாசனத்தை நான் உங்களோடு கூட சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று ஒரு யோவானை கொண்டு தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை குறித்து பார்க்கிறோம். அதிகாரத்தின் மேன்மை இன்னைக்கு பல சூழ்நிலைகளிலே தொழிலதிபர்கள், அரசாங்கங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதிகாரங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அதிகாரங்களை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தின்படி நாம் வாழும் பொழுது நாம் தேவ பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை நாம் இழந்து போகாதவர்களாக இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஜீவிக்க முடியும். அபிதமாக சொல்லும் பொழுதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நான் யாருடைய பிள்ளை என்று தெரியுமா? பரலோக தெய்வத்தினுடைய பிள்ளை. அந்த அதிகாரம் நமக்குள் இருக்கும்போது அந்த அதிகாரத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், அந்த அதிகாரத்துக்குரிய சகல நன்மைகளையும், அந்த அதிகாரத்திலிருந்து வெளிப்படுகிற சகல கிருபைகளையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம் அது ஒரு மேன்மையானது ஒன்று. அது அநேகருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கவில்லை. ஆனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அந்த பரம தகப்பனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், தன்னுடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இன்றைக்கு எல்லாம் அவருடைய கரங்களின் கீழ் தான் இருக்கிறது. எல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறது. அவர் சொல்லதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேவனை, அப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரத்தோடு இந்த உலகத்திலே கம்பீரமாக வாழக்கூடியவர்கள், தலைகுனிந்து வாழக்கூடியவர்கள் அல்ல, கூனி குறுகி போகிற வாழ்க்கை அல்ல, கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கடந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அருமையான விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் நானும் நிமிர்ந்து வாழக்கூடியவர்கள். காரணம், நம்முடைய தேவன் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். அவர் யூத ராஜ சிங்கம். அவருடைய சகல அதிகாரம் இடத்தில் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்று சொல்லி வரும் பொழுது தகப்பனிடத்திலே சகல உரிமைகளும் உண்டு. இன்னைக்கு வெளியே இருக்கிற சாலைகளிலே போகிற அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து, ஒரு வயோதிபரை பார்த்து அப்பா என்று சொல்லி பூரண உரிமை கொண்டாடி நாம் அவரோடு நெருங்க முடியாது, அவருக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, அவருடைய வீட்டில் இருக்கிறதை நாம் அனுபவிக்க முடியாது. காரணம், அவருடைய பிள்ளை அல்ல, நமக்குன்னு ஒரு தகப்பன் நம்முடைய வீட்டில் இருக்கிறார். நம்முடைய தகப்பனை, உலக பிரகாரமாய் நம்மை பெற்றெடுத்து ஆளாக்கி உருவாக்கி இருக்கிற தகப்பனை நாம் எவ்வளவாய் அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோமோ, உரிமையோடு அழைக்கிறோமோ, அந்த உரிமை பாராட்டுகிறோமோ, அதற்கு ஏற்றபடி அவரிடத்திலிருந்து நாம் எதையும் உடனடியாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்பா எனக்கு இதை தாங்கள் என்று சொல்லும் பொழுது தகப்பன் என்னுடைய பிள்ளை அல்லவா என்று சொல்லி கொடுக்கிறார். இது என்னுடைய பிள்ளை அல்லவா, என்னுடைய பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமே, என்னுடைய பிள்ளைக்கு நான் பாதுகாவலாக இருக்க வேண்டுமே, என்னுடைய பிள்ளையை நான் வாழ வைக்க வேண்டுமே, என்னுடைய பிள்ளை உயர்ந்த நிலைக்குள்ளே வர வேண்டுமே என்ற அந்த மனநிலையிலே தகப்பன் தன் பிள்ளைக்கு சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிறார். இது போலவே நம்முடைய பரம தகப்பனை அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற அதிகாரத்தை அவர் நம்ம தந்திருக்கும் போது, அந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கும் போது, விசுவாச பிள்ளைகளே, அவரிடத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யமும் சகல கனமும் சகல மேன்மையும் உங்களுக்கும் எனக்கும் உரியதாகவே இருக்கிறது. அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. காரணம், நம்முடைய தகப்பன் அவ்வளவு அதிகாரமுடையவர். இந்த உலகத்திலே நல்ல அதிகாரியாக ஒருவர் இருக்கும்போது அவருடைய பிள்ளை அந்த தகப்பனுடைய அதிகாரத்தில் இருக்கிற அந்த தகப்பனுடைய அந்த அலுவலகத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு தனி மதிப்பு தான். காரணம், நம்முடைய அதிகாரியுடைய பையன், அவருடைய பிள்ளை என்று சொல்லி கீழே இருக்கிறவர்கள் அந்த பிள்ளைக்கு கூட ஒரு மதிப்பை மரியாதை கொடுக்கிறார்கள். அப்படி உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு அதிகாரியுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் ஒரு ஸ்தானமும் உலக மனிதர்களால் கொடுக்கப்படுமானால், அண்ட சரஸ்திரங்களை உருவாக்கின அவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கும்போது இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் கனத்தை வைத்திருக்கிறார், ஒரு மரியாதை வைத்திருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், ஒரு உயர்வின் பாதையை வைத்திருக்கிறார். அதான் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவளை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்பா அந்த யோவானிலே சொல்லுகிறார் அழகாக, அவருடைய பிள்ளைகளாகும்படி ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த நாட்களிலே நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னுடைய பரம தகப்பன் அவர்தான், அவர் என்னை வாழ வைக்கிறவர், அவர் என்னை இதுவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவர், அவர் இதுவரை என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறவர். ஆகவே என் தகப்பன் மேலே நான் அன்பு பாசம் வைத்திருக்கிறேன் என்று அந்த உரிமை பாராட்டி அவரோடு கூட நெருங்கி இருப்போமானால் இவ்வுலகத்துக்குரிய சகல நன்மைகளையும், ஆவிக்குரிய வாழ்க்கையின் சகல உயர்வுகளை நன்மைகளையும்,
நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் உரிமை பாராட்ட வேண்டும். அதை யோவான் ரோமரின் புஸ்தகத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அழகா சொல்லுகிறார், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. புத்திர சுவிகாரம் நமக்கு தான். ஆபிரகாமுக்கு ஆகாருக்கு ஒரு பிறந்த பிள்ளை இருந்தாள், சாராளுக்கு ஒரு பிறந்த பிள்ளை இருந்தாள். ஆனால் ஆகாருக்கு பிறந்த பிள்ளை அடிமையின் பிள்ளை என்று அழைக்கப்பட்டது. ஆனால் சாராளுக்கு பிறந்த பிள்ளை புத்திர சுவிகார பிள்ளையாய் இருந்தது. அவன் சகல ஆசீர்வாதத்தையும் புத்திர சுவிகார பிள்ளையாயிருக்கிற ஈசாக்குக்கு தான் ஆபிரகாம் கொடுத்தான் என்று நாம் சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புத்திர சுவிகாரத்தின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு. அப்பா பிதாவே என்று நீங்களும் நானும் கூப்பிட ஆரம்பித்தால் நம்முடைய தகப்பன் இரக்கம் பாராட்ட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் இக்கட்டான நிலைகளுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது விதமாய் சொல்லுகிறார், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார் உண்டோ? பாம்பை கேட்டால், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார் உண்டோ? அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. சொல்லுகிறார், பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாக இருக்கிற நான், ஹல்லேலூயா, உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க நான் இல்லாமல் இருப்பேனோ? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாக இருக்கிறதுனாலே அவர் நல்ல ஈவை கொடுக்கிறவர், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், குறைவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறவர், நிறைவான நன்மையை கொடுக்கிறவர். ஆகவே விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த நாட்களிலே வீடுகளிலே உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு சில வேளையில் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்க கூடாதபடிக்கு பல சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் காணப்பட்டாலும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளணும், என்னுடைய தகப்பன் பரமபிதா, அவர் என் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். எனக்கு நல்ல சமாதானத்தை தான் தந்திருக்கிறார், நல்ல சந்தோஷத்தை தான் தந்திருக்கிறார், நல்ல மனநிறைவை தந்திருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே சம்பாதித்து கைகளிலே நாம் எதிர்பார்த்த பொருளாதாரங்கள் வராவிட்டாலும் 3 வேளை நமக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து சுகத்தை கொடுத்து பொருளாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து அவர் நம்மை இப்பொழுதும் கனம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். நம்மளை அவர் பட்டினியாய் போடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நாம் அவருடைய பிள்ளை. தகப்பன் பட்டினியா இருந்தாலும் பிள்ளையை பட்டினியா போடப்படுறதில்லை. ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல, அவர் நம்மை எப்பொழுது திருப்தியாய் நடத்துகிற தேவன். ஆனால் நாம் அந்த உரிமையை விட்டுவிடக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதுமே நமக்கு அந்த அதிகார தோரணையோடு நிற்க வேண்டும், நடக்க வேண்டும். நான் யார்? இயேசுவின் பிள்ளை. ஃபாதர் அழகா பாடுறார், நான் இயேசுவின் பிள்ளை, ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன்? பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை. என் காரணம் நான் இயேசுவின் பிள்ளை. அந்த உணர்வோடு, அந்த சூழ்நிலையோடு, அந்த மனநிலையோடு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கடந்து போவோமானால் நிச்சயமாகவே அந்த அதிகாரம் நமக்குள் செயல்பட்டு எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்போது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தகப்பனுடைய சகல ஆஸ்திகளுக்கு நீங்களும் நானும் தான் சொந்தக்காரர்களாக இருப்போம். பூமியும்
அது நிறைவும், உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையது என்றால் அவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இயேசுவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அதை வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த பிள்ளை தான் அனுபவிக்க முடியும். அதற்குரிய அதிகாரம் அந்த பிள்ளைக்கு தான் இருக்கிறது. அதே போல இந்த உலகத்தினுடைய சகல நன்மைகளும் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத அனுபவங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நித்திய ஜீவனையும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. தேவ பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் வீட்டோடு இருந்தான். ஆனால் இளையவன் தன் தகப்பனிடத்தில் போய் சண்டை போட்டு நண்பருடைய ஆலோசனை கேட்டு சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு போய்விட்டான். தகப்பன் வேண்டாம், தகப்பன் வைத்துக்க சொத்துக்கள் மட்டும் போதும், வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் சந்தோஷமாக இருந்தானா? நிம்மதியாய் வாழ்ந்தானா? ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அவனுக்குள் இருந்த சொத்து அவன் கையில் இருந்தது. எல்லாவற்றையும் விட்டான். எல்லாவற்றையும் விற்று தன்னுடைய சகோதரர்களோடு நண்பர்களோடு சந்தோஷமாய் செலவழித்தான். ஆனால் எல்லாம் செலவழிந்த பின்பு ஒரு நண்பர்கள் கூட இல்லை. அவரோடு புசித்தவர்கள் ஒருவனோடு கூட இல்லை. அவரோடு குடித்தவர்கள் ஒருவனோடு கூட இல்லை. அவரோடு சுற்றி திரிந்தவர்கள் ஒருவனும் இல்லை. ஓடிவிட்டார்கள். தகப்பனை விட்டு விலகி போனவனுடைய வாழ்க்கை வேதனையான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் போனது. கஷ்டத்துக்கு நேராய் போனது. துன்பத்துக்கு நேராய் போனது. ஆனாலும் தகப்பன் தன் பிள்ளையை கைவிடவில்லை. என் பிள்ளை என்ன விட்டு என்கிட்ட எல்லாவற்றையும் வாங்கிட்டு விலகிட்டு போயிட்டான், அதோடு துளைந்து போகட்டும் என்று சொல்லவில்லை. தகப்பனுடைய இருதயம் எல்லாம் என்னுடைய மகன் எப்பொழுது திரும்பி வருவான். தகப்பனுக்கு தன் பிள்ளையை குறித்த பாசம், அக்கறை, ஆர்வம் இருக்கிறது. நம்முடைய பரம தகப்பனுக்கும் அதுதான். உங்களையும் என்னையும் குறித்து அவருக்கு அக்கறை உண்டு, ஆர்வம் உண்டு, தாகம் உண்டு. என் பிள்ளைகள், என் ஜனங்கள், இவளை நான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன், இவளை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம், தாற்பயம் இருந்தது. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். இப்பொழுது மனசஞ்சலப்படுகிறான். எங்க போவது என்று தெரியவில்லை, எப்படி ஜீவிப்பது என்று தெரியவில்லை. ஆகாரத்துக்கு கஷ்டப்பட ஆரம்பித்தான். வேலை கிடைக்கவில்லை. கிடைத்தது ஒரு பன்றியை மேய்க்கக்கூடிய வேலை தான் கிடைத்தது. ஒரு கீழ்த்தரமான வேலை அன்றைக்கு கிடைத்தது. அதிலும் சாப்பாடு அவனுக்கு சரியாய் கிடைக்கவில்லை. அந்த பன்றியின் தவிட்டை திங்க ஆசையாயிருந்தான். அவன் தின்னு அப்படியாவது பசியை ஆற்றிக்கொள்ள. பாருங்கள், எவ்வளவு மேன்மையாய் தகப்பனோடு உறவு கொண்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மேன்மையாய் வாழ்ந்தவன் இப்பொழுதோ எவ்வளவு வேதனையோடு அவன் காணப்படுகிறான். அப்பா என்கிற, பிதாவே என்கிற அந்த அதிகாரத்தை விட்டு நீங்களும் நானும் வழி விலகி போகும்போது இந்த இளைய மகனை போன்ற ஒரு ஜீவியத்துக்குள்ளுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போகும். ஆவிக்குரிய வாழ்க்கை முதலாவது போகும். 2வது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையும் அதற்கு நேராய் போகும். ஆனால் ஒரு நாள் நான் வாழ்வதை பார்க்கலும் சாகிறது நல்லதுதான் என்ற உணர்வு வந்திருக்க வேண்டும். ஆனாலும் தன் தகப்பனை குறித்து, தகப்பனுடைய அதிகாரத்தை குறித்து, தகப்பனுடைய மேன்மையை குறித்து, தகப்பனுடைய உயர்ந்த ஸ்தானத்தை குறித்து அவனுடைய எண்ணம் வர ஆரம்பித்தது. அவன் என்ன சொன்னான்? என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரன் ஒருவர் இருக்கிறார், அவர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். நான் போகிறேன், என் தகப்படத்தில் போறேன். அந்த தகப்பனை நான் அதிகாரத்தோடு உரிமையோடு நான் இனி எடுக்க முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா, கூப்பிட முடியுமா என்ற பாரத்தோடு தன்னுடைய தகப்பனை நோக்கி அவன் போகிறான். மீண்டும் அந்த அதிகாரம் எனக்கு கிடைக்குமா என்ற உணர்வோடு போகிறான். ஆனால் அவன் போய்கொண்டிருக்கும் போது அவனுக்கு எதிரே ஒருவர் ஓடி வருகிறார். அவருடைய தகப்பன். எல்லாவற்றையும் இழந்து போய் என்னுடைய மகன் எல்லாவற்றையும் இழந்து பின்மாற்றமாகி துன்மார்க்க ஸ்தானத்தில் போய்விட்டான். ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் எப்பொழுது திரும்பி வருவான், எப்பொழுது திரும்பி வருவான், என்னை எப்பொழுது அப்பா என்று சொல்லி இந்த அதிகாரத்தோடு உரிமையோடு கூப்பிடுவான். அந்த ஏக்கம் அவனுக்குள் இருந்தது.
பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். அப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டப்பா. நான் உம்ம பிள்ளையா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் நீ எனக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நான் எடுத்துட்டு போயிட்டேன். நான் ஒரு எல்லாவற்றையும் இழந்தவனாய், ஒரு வெறுமையானவனாய் வருகிறேன். நான் தகப்பன் என்ற ஒரு பிள்ளை என்ற ஸ்தானம் எனக்கு இல்லை என்பது எனக்கு உள்ள சொல்லுகிறது. ஆனால் ஒன்று, நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன். உம்மிடத்திலே ஏராளமான வேலைக்காரர்கள் நன்றாக புசித்து திருப்தியாக இருக்கிறார்கள். நான் ஒரு வேலைக்காரனாகவே நான் இருந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பொழுது, தகப்பன் அவனுடைய வேதனையை, அவருடைய தவறினதான அந்த உணர்வை, பாவம் செய்தன் என்ற உணர்வை உணர்ந்த போது அவன் வேலைக்காரனாய் தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மீண்டும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறான். மீண்டும் தன்னுடைய பிள்ளையாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்டபடியினாலே அவனை குளிக்க வைத்து, அழகான வஸ்திரங்களை போட்டு, மோதிரங்களை போட்டு, நல்ல விலையேறப்பட்ட ஒரு பெரிய விருந்தையே அவன் உண்டு பண்ண. காரணம் என்ன? என்னுடைய பிள்ளை அப்பா என்ற உரிமை இருந்து கூப்பிட்டு கொண்டிருந்தான். ஆனால் சில சூழ்நிலைகளினாலே, சில காலகட்டத்தினாலே என்னுடைய ஸ்தானத்தை விட்டு, அப்பா என்ற ஸ்தானத்தை விட்டு அவன் தன்னுடைய மன விருப்பப்படி போனான். ஆனால் இப்பொழுதோ மீண்டும் என்னிடத்தில் திரும்பி வந்திருக்கிறான். அப்பா என்று சொல்லி மனதிலே வைத்திருந்தாலும் வெளிப்படையாய் கூப்பிட முடியவில்லை. காரணம், அவ்வளவு அப்பாவுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினதுனால, அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மனசு இருந்தாலும் வெளிப்படையாய் கூப்பிட முடியவில்லை. திரும்பி வந்த போது மீண்டும் அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுத்தது போல அன்றைக்கு அவனுக்கும் அந்த கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அருமையான சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆராதனையிலே இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீயும் அப்பா என்று கூப்பிடுகிற அந்த ஸ்தானத்தை விட்டு நீ வழி விலகி போயிருப்பாயனால், ஒருவேளை இந்த சத்தத்தை இந்த மகிமையின் டிவியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் இருந்தால், இயேசுடைய அன்பை விட்டு விலகி போயிருப்பீர்களானால், இயேசுடைய கிருபை விட்டு வழி விலகி போயிருப்பீர்களானால், இயேசுடைய பாசத்தை விட்டு வழி விலகி போயிருப்பீர்களானால், அப்பா என்று சொல்லி உரிமையோடு கூப்பிடக்கூடியதான அந்த மகிமையின் ஸ்தானத்தை நீங்களும் நானும் இழந்த நிலைமையிலே இது எப்படி அப்பான்னு கூப்பிடுது என்ற அந்த உணர்வை இழந்த வேதனையோடு இருப்பீர்களானால், இந்த காலை ஆராதனை உனக்கு ஒரு நல்ல நாளாக மாற்றப்படுகிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு ரட்சணிய நாள். இந்த நாளில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை மீண்டும் நீ அறிந்து கொள். மீண்டும் உன்னுடைய தவறை உணர்ந்து இயேசுவிடத்தில் வா. உன்னுடைய ஜெபத்தில் நீ குறைப்பட்டிருக்கலாம், நீ வேதத்தை தியானிக்கிறதில் நீ குறைப்பட்டிருக்கலாம், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதில் நீ குறைப்பட்டிருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நீ கொடுக்காதபடிக்கு உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் உலக சிந்தனைகளுக்கும் உன் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நீ நேரங்களை கொடுத்து ஆண்டுடைய அன்பை உணராதவளாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விசுவாச பிள்ளையே, இந்த இக்காலவெளியில் மீண்டும் ஆண்டவிடத்திலே நீ வருவாயானா, என் நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்தது போல, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரத்தை மீண்டும் ஒரு விசை உனக்கு தந்து உன்னை மீண்டும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு இந்த காலவெளியில் நான் பிரசங்கிக்கிற இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உரிமையோடு சொல்லு. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே தாவீது இவ்வளவாக உரிமையோடு கூட ஒரு வார்த்தையை இந்த சங்கீதம் முழுவதும் அவன் எழுதுகிறான், பாடலாக பாடுகிறான். 1வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பன் அல்ல, கர்த்தர் என்னுடைய நம்முடைய மேய்ப்பன் அல்ல, கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற அந்த உரிமையின் குரலோடு கூட அந்த சங்கீதம் முழுவதே சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தான் தாட்சி அடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே என்னை கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு வைப்பாரு, எனக்கு குறைவே இல்லை, காரணம் அவர் என் தகப்பன். அழகான ஒரு பாடல். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என் அருமையான பாடலை
நான் பாடி இருக்கிறோம். அந்த உரிமையை இழந்து விடாதீர்கள். அந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை இழந்து விடாதீர்கள். பிள்ளை என்ற அதிகாரத்தை இழந்து விட்டால் தகப்பனுக்குரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு வருவதில்லை. தகப்பனுக்குரிய நன்மை பிள்ளைகளுக்கு வருவதில்லை. தகப்பன் அருளுகிற சந்தோஷம், சமாதானம், உயர்ந்த அனுபவங்களை தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில்லை. காரணம், தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள சரியான உறவு இல்லை, அற்று போய்விட்டது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, என் தகப்பன் என்ற அந்த உரிமையோடு நீ இருக்கிற இடத்துல எழும்பு. ஆண்டவருக்காக இத்தனை நாள் அவரை உண்மை விட்டு விலகி போய்விட்டேன் ஆண்டவரே. அது விலகி போனதுனால எத்தனையோ நஷ்டங்களை நான் சந்தித்து விட்டேன். விலகி போனதுனால எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்தித்து விட்டேன். என்னை மன்னித்தருளும். நான் இப்பொழுது உம்முடைய பிள்ளையாக மறுபடி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீ அவரிடத்தில் வருவாயானால், இந்த ஆராதனையில் நீ வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த சீஷர்கள் தங்கள் வீட்டை அடைத்துக் கொண்டு யூதர்களுக்கு பயந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே என் அருள்நாதர் இயேசு பிரத்யட்சமாய் தரிசனமானது போல அவருடைய பிள்ளையாய் இருக்கிற உனக்கும் அவர் தரிசனமாவா. நீ இருக்கிற இடத்துல அவர் உன்னை தேடி வருவா. நீ இருக்கிற இடத்துல வந்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற இடத்துல அவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். நீ இருக்கிற இடத்துல அவர் மகிழ்ச்சியை கொடுப்பார். இன்னைக்கு தேவை சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மன நிறைவு, இவைகளை ஆண்டவர் தந்து உங்களையும் என்னையும் வாழ வைப்பார். இந்த அருமையான ஆராதனை வேளையில் என் ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை இழந்து விடாதே விசுவாச பிள்ளைகளை. அந்த அதிகாரத்தோடு வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு நிமிடமும் நான் இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் இப்பொழுது நான் உணர்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தீர. அந்த அதிகாரத்தை நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. விசுவாச வாழ்க்கையில் நான் தளர்ந்து விட்டேன். ஆண்டவரோடு கூட உறவுகளிலே நான் குறைப்பட்டவனாக இருக்கிறேன். மீண்டும் உடைய பாதத்தை நோக்கி வருகிறேன். மீண்டும் என்னை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பான்னு சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். என்னுடைய கஷ்டங்கள் முடிந்து போகட்டும். என்னுடைய வேதனைகள் முடிந்து போகட்டும். என்னுடைய பாடுகள் என்னை விட்டு விலகி போகட்டும். அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்குள்ளே நிரந்தரமாய் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியுமா? உடைய வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் பொடியிட்டு, அமர இருந்தால் அமர்ந்து கரங்களை கூப்பி, அப்பா பிதாவே நான் உம்முடைய பிள்ளையப்பா என்று சொல்லி பாருங்கள். கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயம் அவர் ஓடி வருகிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் ஓடி வருகிற தகப்பனாய் இருக்கிறார். ஓடி வந்து அந்த இளைய மகனை அவர் கட்டி, தகப்பன் கட்டி பிடித்து அடைத்து முத்தமிட்டு நல்ல புது வஸ்திரங்களை உடுக்க வைத்து நல்ல அணிகலங்களை அடைய வைத்து ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணது போல உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பான பாதையிலே நடத்துவதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? இருக்கிற ஸ்தானத்திலே ஒப்புக்கொடு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்க நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். சந்தோஷமான மகிழ்ச்சியுமான இந்த வாரத்தின் முதல் நாள் ஆராதனை நாளிலே நாங்கள் தேவ சமூகத்தில் ஒன்றாய் அவரவர் வீடுகளில் உட்கார்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தகப்பன் இதுவரை எங்களுக்கு நன்மை செய்தீர். இதுவரை எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்தீர். இன்னும் எங்களை நடத்தி போஷித்தீர். இன்னும்
எங்களை நடத்தி போஷித்தருளும். உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு, தங்களுடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொண்டு, வாழ்க்கைக்குள்ளே புரிந்து கொண்டு, அந்த அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி தேடி வர, உம்முடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ண, உம்முடைய சமூகத்தை நோக்கி புலம்ப என் தகப்பன் இந்த நாட்களிலே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இதுவரை பிள்ளைகளை நீ கைவிடவில்லை. கைவிடாத கர்த்தர், கைவிடாத எங்கள் தகப்பன் இன்னும் பிள்ளைகளை கரம் பிடித்து அவரவர் ஸ்தானத்திலே அவர்களை நீர் அற்புதமாய் வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது. எந்த நாட்களிலே எல்லா தேவைகளை அவளுக்கு நீ சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள், தேசத்தில் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதம் செய்கிறீர், அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இந்த அதிகாரத்தை தந்த உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் உம்முடைய அதிகாரத்தில் நிலைத்து நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அப்பா 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 என்று சொல்லி கூப்பிட்டு உம்மை பிரியப்படுத்தவும், அது மூலம் கிடைக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய். அருமையான விசுவாச பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை வாலிபர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுத்து வழி நடத்தும். இந்த நாட்களிலே அதிகமாய் பொருளாதார தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை திறந்து கொடுப்பீராக. விசுவாசத்தோடு இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள என் தேவன் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி நடப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவம் தொடர்ந்து வெளிப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய நாமத்தில் விசுவாச பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கப்படுவீராக. எல்லாவற்றிலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். நன்மையினாலே நிரப்பியருளும், கிருபையினாலே முடிசூட்டும். இன்னும் இயேசுவுக்காய் வாழ உதவி செய்யும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து நாம் எல்லாரும் சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலை வேளையிலும் நம்முடைய வெற்றியின் ஜீவ நிகழ்ச்சிகளை இதே மகிமையின் டிவியிலே 7 மணி முதல் 7:30 மணி வரை நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அருகாமையில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.